ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எப்பவும் போல் பிசைய வேண்டியது தான். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம இந்த சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த ரைஸ் குக்கரில் 200 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மேலே நம்ம உருளைக்கிழங்கு வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் குக்கரில் ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா அகரோ பிராண்ட்லேருந்து தான். இதோட கெப்பாசிட்டி 5 லிட்டர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு அதை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். இந்த உருளைக்கிழங்கு கூடவே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவில் இதை சென்டரில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருங்க. இதை திரும்பவும் நல்லா ஒரு டைம் உருண்டை பண்ணிவிட்டு இதை தேய்ச்சிடலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைடுமே ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.